الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. رجال صدقوا ما من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் முக்தாராத் என்ற கிதாபின் மூலமாக அதபுல் அரப் அரபி இலக்கியங்களை நாம் படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த கிதாபின் மூலமாக குர்ஆனுடைய இலக்கியங்களும் ஹதீஸில் பொதிந்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் வரக்கூடிய இலக்கிய நயங்களையும், அது மட்டும் அல்லாது அரபி கவிஞர்கள் இன்னும் அரபி புலமை வாய்ந்தவர்களுடைய அந்த இலக்கியங்களையும் நாம் இதன் மூலம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல் முக்தாராத் என்ற பாடத்தினுடைய பாடம் வரிசை 29 அதை அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமிஅத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக அழகான முறையிலே தெளிவாக நடத்தப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு சேவையாக இருக்கிறது. இந்த சேவை தொடர்படியாக நடக்க வேண்டும். இதன் மூலம் முழு மனித சமுதாயமும் பயனடைய வேண்டும் என்பதுதான் இதன் அசல் நோக்கமாக இருக்கிறது. இந்த நன்மைக்குரிய உயர்ந்த காரியங்களில் நாம் ஒன்று சேருவோம், இன்னும் நன்மைகளில் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய ஆதரவை கருத்துக்கள் மூலமும் துஆக்கள் மூலமும் தாராளமாக தரலாம். அதேபோல் அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களின் மூலமாகவும் தங்களுடைய நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய அருளையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதன் அடிப்படையிலே இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை இதற்கு அனுப்பி நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹ் அதற்குரிய பாக்கியங்களை அனைவருக்கும் தந்தருவானாக. பாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். மக்தலு உமர் அப்துல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுதல், அதனுடைய 5வது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக நுழைந்ததிலிருந்து அவர்கள் அங்கு கொல்லப்பட்டது, அதற்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் கொலை செய்தது யார் என்பதை அறிந்துவிட்டு பிறகு வீட்டிற்கு சுமந்து செல்லப்பட்டது, அதற்கு பிறகு அங்கு வீட்டில் நடந்த விஷயங்கள் அனைத்தும் பகுதி பகுதியாக தெளிவாக சொல்லப்பட்டது. இறுதியாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானதற்கு பின்பாக அவர்களுடைய அந்த ஜனாசாவானது பின்பு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே அடக்கம் செய்யப்படுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் வரிசையாக பார்க்கப்பட்டு, அதற்கு பிறகு ஹலீஃபாவை தேர்ந்தெடுப்பது சம்பந்தமான விஷயங்கள், அதற்கு முன்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில விஷயங்கள், அவர்கள் யார் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி சில முக்கியமான வசியத்துகளை செய்த விஷயங்களை பார்த்தோம். இறுதியாக ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்று ஹலீஃபாவை நியமிக்கக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன் என்பதாக கூறி ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அந்த இருவரையும் முன்வைத்து இருவரில் ஒருவரைத்தான் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்ற நிலை இருந்தது. அதற்கு பின்பு என்ன நடந்தது என்பதை நாம் கிதாபிலே பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இதிலே சஹாபாக்கள், அதாவது இந்த பாடங்களின் மூலம் நமக்கு கிடைக்கும் படிப்பினை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த பாடங்கள் வெறும் இலக்கியம் அதபாக மட்டும் சென்றுவிடக் கூடாது. மாறாக இதிலுள்ள
படிப்பினைகள் மூலம், இதில் உள்ள வழிகாட்டுகள் மூலம் நாம் நம்முடைய வழிபாதையை, நம்முடைய தீனுடைய விஷயங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதனுடைய படிப்பினைகள் நமக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறது. வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக சஃப்புகளை சரி செய்தல் பொறுப்பாகும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃபில் நுழைவதற்கு முன்பாக சஃப்புகளை சரி செய்த வண்ணமாக உள்ளே செல்வதை நாம் பார்த்தோம். இமாம செய்யக்கூடியவர்கள் அதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சஃப்புகளை சரி செய்வதில் மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மக்கள் கலப்பதற்காக வேண்டி பெரிய சூறாக்களை ஓதுதல். முதலாவது ரக்காத்தில் ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரிய சூறாக்களை ஓதியதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, முஸ்லிம்கள் கையால் கொல்லப்படுதல் நல்லதல்ல. முஸ்லிம்கள் கையால் கொல்லப்படக்கூடாது. அது என்று சொன்னா அது மிகப்பெரிய ஒரு கைசேதத்திற்குரிய செயல். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால்தான் கொல்லப்பட்ட மாத்திரத்தில் அவர்கள் முதலாவதாக கேட்ட கேள்வி என்ன? என்னை யார் கொலை செய்தது என்பதை பாருங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏவினார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்த்துவிட்டு சொன்ன விஷயம் என்ன? ஒரு மஜூசி கொலை செய்தான், ஒரு காஃபிர் தான் கொலை செய்தான் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலிருந்து வந்த அந்த அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணம் நாம் தெரிந்து கொண்டோம். நான்காவதாக, அனைவருடனும் ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வேண்டும். பொதுவாக திம்மி காஃபிராக இருந்தாலும் அவர்களோடு செய்யப்பட்ட ஒப்பந்தங்களில் முரண்பாடு செய்வதோ மாறு செய்வதோ கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் ஒப்பந்தத்திற்கு மாறு செய்கிறார்கள், ஒப்பந்தங்களை முறிக்கின்றார்கள் என்றால், அப்பொழுது நம்முடைய நடைமுறை அந்த நேரத்திலே மாறுபட்டால் வேறு விஷயம். பொதுவாக எந்தவித காரணம் இல்லாமல் அவருடன் ஒப்பந்தங்களை நிறைவேற்றாமல் முரண்படுவது என்பது சரியான விஷயம் அல்ல, அது தவறாகும். இந்த இடத்திலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை செய்து விடுகிறோம், கொலை செய்து விடுகிறோம் என்று சொன்னவுடன் அந்த இடத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்க என்ன செய்யுங்க, இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க தவறிழைத்து விட்டீர்கள் என்று அந்த இடத்திலே ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த வலியுறுத்தலை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் எல்லா நிலையிலும் நலவை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். பொதுவாக இது நம்முடைய மூச்சு இருக்கும் காலமெல்லாம் இந்த செயல் நம்மில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நலவுகளை ஏவுவது, தீமையை தடுப்பது. அதற்கு அழகிய ஒரு உதாரணம்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்த அந்த வாலிபர். கரண்டைக்கு கீழே அவருடைய லுங்கி இருந்தது. உடனடியாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முடியாத நிலையிலேயும், உயிர் பிரியக்கூடிய அந்த தருணத்திலும் கூட அந்த நபரை அழைத்து அவருக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அவர்களுக்கு அந்த விஷயத்திலே நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தி, அன்கா லி சௌபிக் அத்கா லி ரப்பிக் என்பதை அழகான முறையிலே உணர்த்தியதை நாம் பார்க்கிறோம். எல்லா நிலையிலேயும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும். நாம் நன்றாக இருக்கும் நிலையில இதை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். அடுத்ததாக, தன் அமல்களை கொண்டு பெருமை அடிக்கக்கூடாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்டு. வரக்கூடியவர்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்கிறார்கள், அவர்கள் செய்த செயல்களை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையிலேயே பாராட்ட தகுந்ததுதான். அப்படி இருந்தும் கூட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விஷயம் என்ன? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எனக்கு போதுமானதாக இருக்க வேண்டும், எனக்கு எந்த குறையுமோ அல்லது வரம்பு மீறலையோ என்னுடைய விஷயங்களின் மூலம் அதில் வரம்பு மீறலும் ஏற்பட்டு விடக்கூடாது, அல்லது குறையும் ஏற்பட்டு விடக்கூடாது. நடுநிலையாக அது சரியாகிவிட்டால் அதுவே எனக்கு பெரும் பாக்கியமாக இருக்கும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே நான் அமல் செய்கிறேன், என்னுடைய அமல் என்பதாக எந்த மனிதனும் தன் அமலை கொண்டு பெருமையடிக்க கூடாது. மாறாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்த வண்ணம் இருப்பதுதான். அது மட்டுமல்ல, அமல் செய்ய வேண்டும், அதன் மீது பயம் இருக்க வேண்டும், என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும், அதே போல் அமலிலே குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதாகவும் ஒவ்வொரு மனிதனும் தன் அமலிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே போல் அடுத்ததாக வாருங்கள், கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த ஒவ்வொரு அந்த பாடத்தின் ஒவ்வொரு விஷயம், அதாவது அவர்கள் அடிமைகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள், தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள்.
அதேபோல் பொதுமக்கள், அதாவது ஒவ்வொரு கூலி ஆட்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக, அதேபோல் ஏழைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், திம்மி காஃபிர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே கடன் விஷயத்திலேயும் ஒரு அழகானதொரு முன்மாதிரி நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகனை அழைத்து சொன்ன விஷயம் என்ன? கடனை பார் எவ்வளவு இருக்கின்றது என்பதை கணக்கு பார்க்கும் பொழுது ஒரு தொகை வருகிறது. அதை அடைக்கக்கூடிய வழியை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். நீங்கள் முதலாவது எங்களுடைய குடும்பத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் பனி அதியுடைய குழந்தைகள், அதாவது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய அந்த கபீலா கோத்திரத்துல, அதுவும் இல்லைனா குறைஷிகள்கிட்ட இப்படி வாங்கி அதை பரிபூர்ணப்படுத்தி விடுங்கள் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் மகனிடம் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, பணிவாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. இதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகிய எடுத்துக்காட்டு. மரணிக்கக்கூடிய நிலை, அமீருல் மோமினின் அவர்கள் இறந்து போக போகிறாரே என்று முழு மக்களும் கவலையும் இரக்கமும் அவர் மீது கொண்ட அன்பும் பாசமும் எல்லோரையும் அழுகையில் ஆழ்த்தியது, சோகத்தில் தள்ளியது. அந்த நிலையில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் ஒரு விதமான ஒரு வேண்டுதலுக்காக தன் மகனை அனுப்புகிறார்கள். அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? லஸ்துவான பி அமீருல் முஃமினீன், நான் இப்பொழுது அமீருல் முஃமினாக இல்லை, அதனால அவங்கள்ட்ட போய் உமர் உங்களிடம் அனுமதி கேட்கின்றார் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக தன்னை ஒரு சாதாரண ஒரு மனிதராக, அல்லாவின் அடிமையாக தன்னை காண்பித்து தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி. அதேபோல் நல்லோர்களின் இழப்பு பெரும் இழப்பாகும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று மௌத்துல் ஆலிமி மௌத்துல் ஆலம் என்பதாக சொல்லுவாங்க. ஒரு ஆலிம் மரணிப்பது என்பது ஒரு உலகமே மரணிப்பதை போன்று, பெரும் நஷ்டம் ஏற்படுவதை போன்று. அதேபோல் நல்லோர்களின் இழப்பு இருக்கிறதே, அவருடைய துவா இழக்கப்படும், அவருடைய நல்ல உபதேசங்கள் மிஸ் பண்ணப்படும், அதே போல் அவருடைய பல விஷயங்கள் இழக்கப்படும். இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இழப்பை பொறுக்க முடியாமல் சஹாபாக்கள் அழுவதை பார்க்கின்றோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுததை பார்க்கிறோம். அதேபோல் ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுததை பார்க்கின்றோம். இப்படி பல சஹாபாக்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய இழப்பை தாங்க முடியாமல் துயரத்தில் ஆழ்ந்த விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. எனவே நல்லோர்களின் இழப்பு பெரும் இழப்பு என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதேபோல் பெரியவர்களை மதிப்பது அவசியமாகும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த உபதேசத்தில் ஒரு உபதேசம் என்ன? முஹாஜிரின் அவ்வலீன் இருக்கின்றார்களே, அதாவது சாபிகூன் அவ்வலீன், முஹாஜிரின்கள்ல அவர்களை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள், அவருடைய ஹக்கை விளங்கிக் கொள்ளுங்கள், அவருடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாருங்கள் என்று அந்த அரசருக்கு, அதாவது யாரை ஹலீஃபாவாக நியமிக்கப் போகிறீர்களோ அவர்களுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த உபதேசம் இருக்கிறது, மிகவும் அற்புதமானதாக இருக்கிறது. அதை கொண்டு பெரியவர்களை மதிப்பது அவசியம். பெரியவர்களை மதித்து வாழ்வது, அவருடைய கண்ணியத்தை பேணுவது, அவர்கள் எந்த நிலையிலும் இழிவுபடுத்தாமல் இருப்பது, இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு பெரும் படிப்பினையாக இருக்கிறது. இதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நிலையிலும் கூட நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதேபோல் ஒவ்வொருவரின் உபகாரங்களையும் நினைத்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொருவருடைய நிலையையும் எடுத்து சொன்னார்கள். அன்சாரிகளுடைய அந்த உபகாரங்கள் என்ன, அதேபோல் முஹாஜிரின்களுடைய உபகாரங்கள் என்ன, அதேபோல் ஒவ்வொருவருடைய உபகாரங்களையும் தெள்ளத் தெளிவாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சொன்னதை பார்க்கிறோம். அதேபோல் வரி வசூலிக்கக்கூடியவர்கள், காட்டரபிகள், அதேபோல் அம்சார், மிஸ்ரில் வாழக்கூடிய நபர்கள், அவர்கள் எல்லாம் தீனிக்கு உதவியவர்கள், இதையெல்லாம் சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெளிவான முறையிலே மக்களுக்கு உபதேசம் செய்ததை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு அழகான ஒரு படிப்பினை. அதாவது யாருடைய உபகாரத்தையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொருவருடைய உபகாரத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும், அதற்குரிய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும், அதை சரியான முறையிலே பேண வேண்டும் என்பதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். இதுவெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு அழகான விஷயங்களாக இருக்கிறது. இதில் உள்ள ஒவ்வொரு படிப்பினையும்
நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறது. நாம் இதை வெறுமனவே ஒரு பாடமாக மட்டும் பார்த்துவிடக் கூடாது. இதில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு நலவுகளையும் நாம் அறிந்து அதை அமல் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது இது நம்ம இந்த பாடத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம். அல்லாஹு தாலா அதற்கு அருள் புரிவானாக. வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் பாடத்தை காண்போம். இபாரத்துகள் மூலம் விஷயங்களை விளங்கிக் கொள்வோம். வாருங்கள் உள்ளே செல்லலாம். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்றார்கள். நான் ஹலீஃபாவாக நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளட்டுமா என்று கேட்டவுடன் எல்லோரும் அதை ஆமோதிக்கிறார்கள். மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் யாருக்கும் எந்தவித குறையையும் களங்கத்தையும் ஏற்படுத்த மாட்டேன். ஒவ்வொருவருடைய கண்ணியத்தை நான் முன்வைத்துத்தான் எந்த ஒரு முடிவையும் செய்வேன் என்று சொல்கிறார்கள். சொல்லவுடன் அங்கு ஏற்கனவே சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் பக்கம் சாட்டி விட்டார்கள். அப்போ சுபைர் என்னும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் இணைந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவாக இருக்கிறார்கள். அதில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அப்போ அந்த இருவரிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆகிவிட்டார்கள். இப்போ இந்த நால்வரில் அலி, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரும் முன் வந்து விட்டார்கள். இப்பொழுது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்திலே சாத் இப்னு அபி வக்காஸ் நான் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதை நான் பொறுப்பை கொடுக்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள். இதில் மூவரிலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் உங்களுக்கு நியமிக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்றவுடன் இப்போது 2 பேர் தான் மீதமாக இருக்கிறாங்க. ஒன்று அலி, இன்னொன்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா. இவர்கள் இருவரிலும் தான் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலை வருகிறது. அப்போ நானே தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொன்னோம். 2 பேரும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ காலா நாம் 2 பேரும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் பதில் கொடுக்கிறார்கள். நாம் சரி, நீங்க எவ்வாறு சொல்றீங்களோ அதே மாதிரி நீங்களே அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்றாங்க. சொன்ன உடனே அகத பியதி அஹதிஹிமா, அவர்கள் இருவரில் ஒருவருடைய கையை பிடிக்கிறார்கள். அநேகமாக ஹஜ்ரத் எடுத்துட்டு ஃபகால சொன்னார்கள், லக கராபத்தும் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது யார்? அசல்ல அலி ரலியல்லாஹுடைய கையை பிடிக்கிறாங்க. 2 பேர்ல ஒருத்தருங்க இந்த இடத்துல அலி ரலியல்லாஹுடைய கையை பிடித்துதான் இது போன்று சொல்றாங்க. லக்க உங்களுக்கு கராபத்தும் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதுவரிலிருந்து உங்களுக்கு குடும்ப நெருக்கம் கராபத் என்பது இருக்கிறது. அப்போ நீங்க உறவு, குடும்ப உறவு, நெருங்கிய உறவு என்பது உங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதருக்கும் மத்தியிலே இருக்கிறது என்பதை சொல்லிவிடுகிறார்கள். வல் கிதமு ஃபில் இஸ்லாமி, அதே போல் உங்களுக்கு இஸ்லாத்திலே பழமை என்பதும் இருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப மக்கள்ல நீங்களும் முக்கியமான ஆளாக இருக்கிறீர்கள். எனவே அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். மா கது அலிம்ச, நீங்கள் எந்த ஒன்றை அறிந்திருக்கிறீர்களோ, திட்டமாக நீங்கள் எந்த ஒன்றை அறிந்திருக்கிறீர்களோ அது நீங்கள் தெரிந்த விஷயம்தான். அப்போ இந்த 2 விஷயம் உங்களுக்கு இருக்குது. ஃபல்லாஹு அலைக, அல்லாஹு தாலா உங்களுக்கு அது விஷயத்திலே கவனித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் வந்து உங்களை அது விஷயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறான். லயின் அம்மர்துக லதஅதிலன்ன, அதாவது நான் ஃபல்லாஹ அலைக்க, நான் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து உங்களிடம் கேட்கிறேன். லயின் அம்மர்துக, நான் உங்களை அமீராக நியமித்தால், உங்களுக்கு ஹிலாஃபத்துடைய பொறுப்பை கொடுத்தால், லதஅதிலன்ன, நீங்கள் கண்டிப்பான முறையிலே நீதம் செலுத்தி நடக்க வேண்டும். வலஇன் அம்மர்து உஸ்மான, நான் தலைமை பொறுப்பை கொடுத்து விட்டால், நான் அமீராக நியமித்து விட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் தலைமை பொறுப்பில் நியமித்து விட்டால், ல தஸ்மஅன்ன வல துதீஅன்ன, நீங்கள் கண்டிப்பாக அவருடைய விஷயத்தை செவியேற்க வேண்டும். வல துதீஅன்ன, நீங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு வழிபட வேண்டும். அப்போ உங்களை அலியல்லாஹு பார்த்து, உங்களை நியமித்தால் நீங்க நீதமா இருக்கணும், எந்த நிலையிலையும் மாறு செய்யக்கூடாது. அது ஒன்று. அதே நேரத்தில் நீங்கள்
நாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபா நியமித்தால் நீங்க அவர்களுக்கு சமயனா வாத்தானா என்ற அடிப்படையில் கேட்டு வழிபட்டு நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிடுறாங்க. சரி, அடுத்ததாக அதே போல இதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனியா கூப்பிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, சும்மா ஹலாபில் ஆஹிர், பிறகு மற்றொருவரை கொண்டு தனியாக சென்றார். பில் ஆஹர், அதாவது ஹலாபில் ஆஹர்னா மற்றொருவரை தனியாக கூட்டி சென்றார். இப்போ இங்கே யாரை கூட்டு போறாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கூட்டு போறாங்க. ஃபகால லஹு, அவருக்கு சொல்கிறார். யாருக்கு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். மிஸ்ல தாலிக்க, அதே போன்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு எதை சொன்னார்களோ அதே போன்று. உதாரணமாக, நீங்கள் நான் உங்களை ஹலீஃபாவாக நியமித்தால் நீங்கள் நீதமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், நான் அலியை ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா நியமித்தால் நீங்கள் அவருடைய சொல்லுக்கு கேட்டு அதை வழிபட வேண்டும் என்பதை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதே போன்று என்றால் இதுதான். சரி, ஃபலம்மா அஹதல் மீசாக, அப்போ ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்பந்தத்தை எடுத்த போது, ரெண்டு பேர்ட்டையும் ஒப்பந்தம் எடுத்துட்டாங்க. அலி அல்லான்ட்டையும் பேசி எடுத்தாச்சு, உஸ்மான் அல்லான்ட்டையும் பேசி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகு கால ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இர்ஃபா யதக யா உஸ்மான், ஓ உஸ்மானே உன்னுடைய கையை நீ உயர்த்து. இர்ஃபா யதக, உன் கையை உயர்த்துவாயாக. யா உஸ்மான், உஸ்மானே உன் கையை உயர்த்து என்பதாக சொல்றாங்க. ஃபபாயஅஹு, அவர்களிடம் பைய செய்தார்கள். எனவே பைய செய்தார் யாரு? ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு ஹூங்க அமீர் உஸ்மான் ரலியல்லாஹு போது உஸ்மான் ரலியல்லாஹு பைய செய்கிறாங்க. ஃபபாயஅ லஹு அலியுன் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அவளிடம் பைய செய்கிறாங்க. லஹுங்கிறது உஸ்மான் ரலியல்லாஹு பைய செய்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலஜ அஹ்லுத்தாரி ஃபபாயஊஹு, வலஜ நுழைந்தார்கள். அஹ்லுத்தாரி, வீட்டுவாசிகள் எல்லாருமே என்ன செய்றாங்க? உள்ள எல்லாரும் அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லாருமே என்ன செய்றாங்க? நுழைகிறார்கள். ஃபபாயஊஹு, அதான் அஹ்லுத்தார்னா அஹ்லத்தார் என்றால் இந்த இடத்துல மதீனாவாசிகளை சொல்றேன்னா, வல்லதீன தபபு தார வல் ஈமான் என்று வர்றதுனால மதீனாவாசிகள் அனைவரும் நுழைந்தார்கள். ஃபபாயஊஹு, அவர்கள் அனைவரும் பய செய்தார்கள். அப்ப எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே பய செய்து விட்டார்கள். அப்ப இங்க நமக்கு தெளிவாக விளங்குகிறது, ஹஜ்ரத் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் எந்தவித பதவிக்கு ஆசையோ அல்லது பதவியின் விஷயத்தில் போட்டியோ போடவில்லை. மாறாக அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தம், தீனுடைய வளர்ச்சி, தீனுடைய முன்னேற்றம், அதைத்தான் தங்களுடைய கண்ணும் கருத்துமான ஒரு விஷயமாக கொண்டு வந்தார்கள். அதனால தான் பெரிய பெரிய சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து என்ன செய்யறாங்க? இந்த ஹிலாஃபத்துடைய பொறுப்பை என்ன செய்யறாங்க? அடுத்தவிடம் ஒப்படைக்கத்தான் முன்வருகிறார்களே ஒழிய தனக்கு வேண்டும், தான் எடுக்கப்பட வேண்டும் என்ற எந்த விதமான எண்ணமும் கிடையாது. அதற்கு உதாரணம் ஹஜ்ரத் சய்யிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கையில உடனே செய்றாங்க, பைஅத் செய்வதை பார்க்கிறோம். இதுதான் சஹாபாக்களுடைய உயர்ந்த குணம், உயர்ந்த தன்மை, விட்டு கொடுக்கும் மனோபக்குவம். இது உலகத்திலே இவர்களுடைய குணம் போல் யாருக்கும் வராது. அந்த அளவிற்கு உயர்ந்த குணங்கள் கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். அப்படிங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்பாக அங்கு ஒவ்வொரு நிகழ்வாக நடந்து இறுதியாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுகிறார்கள். அதை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்கிறார்கள். பின்பு ஒவ்வொரு சஹாபாக்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே பைய செய்கிறார்கள். ஆரம்பமாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பைய செய்து அவர்களை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதிலே கிடைத்த படிப்பினைகளை நாம் பார்த்தோம். அதை அமல் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய ஒவ்வொரு தன்மைகளையும் விளங்கி அதை நம்முள் ஆக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. சஹாபாக்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து அவர்களுடைய கண்ணியத்தை மதித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. என் நிலையிலும் சஹாபாக்களை இழிவுபடுத்தவோ அல்லது சஹாபாக்களை ஒரு நபிஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி அல்லாஹ் அல்லாஹ் சஹாபி லா தத்தஹிதுஹும் கரலம் மின் பஅதி, அதற்கு பிறகு சஹாபாக்களை குறியாக வைத்து பேசுவதோ வசைபாடுவதோ எதுவும் கூடாது, பெரும் பாவத்திற்குரிய செயலாக இருக்கிறது என்பதை உணர்ந்து சஹாபாக்களுடைய கண்ணியத்தை விளங்கி வாழக்கூடிய
தௌஃபீக்கை தந்தருவானாக. அவர்கள் காட்டித் தந்த அமல்களை, அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய நல் தௌஃபீக்கையும் நமக்கு அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.